அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு சூப்பரான ஒரு சாண்ட்விச் தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் ஸ்டஃப் வச்சு ஒரு சாண்ட்விச், அதிகமான ஃபில்லிங்கோட. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ட்ரேயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இத்தாலியன் சீசனிங், 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இதில் 1 டீஸ்பூன் சுகர் இல்லைன்னா ஹனி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தந்தூரி சிக்கனுடைய டேஸ்ட் இந்த மசாலாவில் வரும். இதில் 1 கப் சிக்கன், போன்லெஸ் சிக்கன் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/4 கப் எல்லோ கேப்சிகம், 1/4 கப் ரெட் கேப்சிகம், 1/4 கப் கிரீன் கேப்சிகம், 1/4 கப் வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஆயில், ஆல்ரெடி நம்ம சிக்கனில் ஆயில் சேர்த்துருக்கனால நீங்கள் பேனில் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் அதில் சேர்த்துடலாம். இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கன்ல இருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும், அதனால நீங்க சிக்கன்ல தண்ணினா சேர்க்க வேண்டாம். ரிலீஸ் ஆகி நமக்கு குக் ஆயிரும். அதனால ஒரு 3 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மசாலா இன்னும் நம்ம கம்ப்ளீட்டா வத்தி வரல, அதனால மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா சுருண்டு வரணும், அப்போதான் நம்ம ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சிக்கன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கனால சீக்கிரம் நமக்கு குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. ஸ்டஃப் தயாராகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். வாசனையே அவ்வளவு சூப்பராக இருக்குங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ், மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஹோம்மேட் பிரெட் தாங்க இது. இப்போ ஒரு பிரெட் மேலே நம்ம செஞ்சு வச்ச சிக்கனை ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் ஸ்டஃப் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஷவர்மா பாக்கெட்டு, ஷவர்மா, சப்பாத்தி ரோல் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணிக்கிடலாம். ஒரு தோசை டவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டை அது மேலே வச்சிடலாம். லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் டோஸ்ட் ஆகட்டும். இப்போ திருப்பி விட்டுடலாம். மறுபடியும் அந்த பக்கம் 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். டோஸ்ட் ஆகட்டும். அவ்வளோதாங்க, நமக்கு தயாராகிடுச்சு. சூப்பரான சாண்ட்விச், பயங்கரமான ஃபில்லிங்கோட, சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக அவ்வளோ அருமையாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டஃப் பண்ணி செஞ்சால் கூட இந்த மெத்தடில் ஸ்டஃப் செஞ்சு நம்ம உள்ளே வைக்கலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.